ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் MSGT6 அண்ட் MSG அஃபிஷியல். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர் ஆர் இதர் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராக கோடிங் அல்காரிதம் ஆர்கிடெக்சரை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய சம் இம்பார்ட்டன்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சம் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸில் ஒன்று தான் டிசைன். அந்த டிசைன் ஸ்கில்லில் ஏன் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கோடிங்கை தாண்டி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, ஈவன் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படின்னா டிசைன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஈவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸோட தாட் என்ன அப்படின்னா, ஏஐ வந்துருச்சு, நான் இப்போ எனக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கான ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா அந்த ஜஸ்ட் போய்ட்டு ஏஐட்ட போய்ட்டு எனக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கான டிசைன் பண்ண அப்படின்னு பண்ணாலே அது பண்ணி கொடுத்துரும். தென் நான் ஏன் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கணும், அதை பற்றி பேசிக்ஸ்லாம் படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா, ஏஐ ப்ராம்ப்ட் வித் ஒரு பேசிக்ஸ் நாலேஜோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இது மூணும் பக்காவாக ஒன்று சேரும்போது தான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான டிசைனை நம்ம பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஏஐட்ட போயிட்டு எனக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கான டிசைன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும், அதே ஏஐ கிட்ட போயிட்டு அதில் என்னென்ன கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதோட ரேஷியோ என்ன, அது என்னங்க யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் வேணும், அந்த வெப்சைட்டில் நான் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறேன், என்ன மாதிரியான டிசைன்ஸ் வைக்க போகிறேன்னு சொல்லி ப்ராப்பர் ப்ராம்ப்டாக கொடுக்குறப்போ அந்த டிசைனோட அவுட்புட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இங்கே டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஆன்லைனில் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் பில்ட் பண்ண போகிறேன், என்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் ஆன்லைனில் போய்ட்டு நான் அதை பற்றி சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக நான் அதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எடுத்து நான் பண்ண முடியும். டிசைனுக்கு கலர் பேசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் கலர்ஸ் எப்படி வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், ஈவன் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறப்போ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஈவன் இகாமர்ஸ் மாதிரியான ஒரு வெப்சைட்ஸ்லையோ அல்லது ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ்லையோ கலர்ஸ் எப்படி சேல்ஸை தீர்மானிக்குது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனை எந்த மாதிரியான வெப்சைட்ஸுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதோடு சேர்த்து இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய சம் பிராண்ட்ஸ் அண்ட் அவங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸில் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஈவன் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் ஸ்டார்ட் அப் வச்சு ரன் பண்ணுறவங்களும் சரி, டெவலப்பர்ஸுக்கும் சரி, கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இந்த கலர்ஸை வச்சு நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் பிஸ்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஈவன் தான் அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன், ஈவன் என் டிசைன் நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் இருக்கும். கலர்ஸ் ஆர் எமோஷன் அண்ட் எத்திக்ஸ். ஈவன் ஒரு வெப்சைட்டுக்கு கலர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போடணும் அப்படின்னா நம்ம எப்படி போவோம், நல்லா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு நீட்டாக ஹேர் நல்லா தலையை சீவிட்டு நல்ல ஒரு ஃபார்மல் லுக்கில் பயங்கரமாக போவோம். அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அடுத்த நாள் ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் டக்கின்லாம் நம்ம பண்ணாமல் கேஷுவலாக அலையலாம். பட் அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே இன்டர்வியூ போகிறப்போ ரொம்ப க்ளீனாக போவோம், ரொம்ப நீட்டாக போவோம். ஏன் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் அதை தாண்டி கலர்ஸ் ஆர் எமோஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கலருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரெட்னா டேஞ்சர் அப்படின்னு தெரியும், இதெல்லாம் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஈவன் ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளில லைட் ரெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் க்ரீன் அப்படிங்கிறது சேஃப் ஜோன், கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுவோம். ஈவன் க்ரீன் அப்படின்னாலே ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுக்குமே சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ் இருக்குது. அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இங்கே வெப்சைட்ஸில் இந்த சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிசைனில் கலர்ஸ் எப்படி ஒரு சேல்ஸை கொடுக்குது, ஒரு கிளைண்ட்ஸை உள்ளே வரக்கூடிய ஒரு பர்சனை நான் ஒரு யூஸராக அந்த வெப்சைட்குள்ளே வரேன் அப்படின்னா, ஒரு கன்சூமராக வரேன் அப்படின்னா நான் எப்படி அந்த கலர்ஸ் எப்படி என்னை மேனிப்புலேட் பண்ணுது அப்படிங்கிற மொத்த கான்செப்ட்டுமே நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது கலர்ஸ் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் நிறைய பேர் ஏஐ வச்சு 3D வெப்சைட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது ஏஐ வச்சு தான் பண்ணுறாங்கன்னு கிடையாது, அது இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 3JS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியை வச்சு நம்மளால் 3D மாடல்ஸை கோட் கொண்டு வர முடியும். ஈவன் 3D மாடல்ஸை தனியாக அதுக்குன்னு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் பில்ட் பண்ணி அந்த மாடல்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணி இதுக்கான லைட்டிங்கு, அது அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன்லேருந்து எல்லாத்தையுமே மோஷன் வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி இந்த 3JS லைப்ரரி வச்சு பண்ண முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா கிளாஸ்மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு கிளாஸியான லுக்கில் வெப்சைட் இருக்கும்.
பட் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து செட் ஆகுமா? ஒரு இ-காமர்ஸு, ஒரு சேல்ஸ் ரிலேட்டடு, ஒரு ஃபுட் ஆர்டர் இந்த மாதிரி வெப்சைட் செட் ஆகுமா கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து பார்க்க வந்து ரொம்ப இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலும் இது ரியல் டைமுக்கு செட் ஆகாது. ஏன்னா வரவங்க நான் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண ஒரு வெப்சைட்டில் போகிறேன், நான் பசியில் போவேன், நான் உள்ளே போனேன்னா எனக்கு சாப்பிட ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கணும், எனக்கு ஷோ பண்ணணும், நான் வந்து அதை நான் பை பண்ணணும். நான் எனக்கு வந்து அங்கே ஃபுட்டு வந்து அட்ராக்டிவாக இருந்தால் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவேன். வெப்சைட் அட்ராக்டிவாக இருந்தால் வெப்சைட்டை பார்த்துட்டு ஃபுட்டு வந்து லுக்கு நல்லா பார்க்க நல்லான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போது ஒரு வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல என்ன மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் இப்போ கலர் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கலர் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கலரோட எமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷன்ஸை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய விஷயமோ அதை தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் சைக்காலஜி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து இருக்குது. ஐ மீன் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. மாடியூல்ஸ் வந்து இருக்குது. அது என்ன மாதிரியான மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கலர் மாடல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா, கலர்ஸை வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. டைப் 1 என்ன அப்படின்னா ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைமரியில் மொத்தம் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸ்னால் RYB இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த 3 கலர் ரெட்டு, எல்லோ, ப்ளூவை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் கலராக அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் RYB வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் கூட பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸை வந்து RYB தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா CMY அண்ட் B. ஆக்சுவலாக CYMBன்னு வரும். CYM அப்படிங்கிறது சைனு, எல்லோ, மெஜந்தா அண்ட் ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் கான்செப்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் அண்ட் பிரிண்டிங் காம்போனன்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வச்சு நம்மளால் பில்லியன்ஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸை கொண்டு வர முடியும். அண்ட் கடைசியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா RGB அப்படிங்கிற காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த RGBயில் என்ன வரும் அப்படின்னா ரெட்டு அண்டு க்ரீன் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த 3 கலர்ஸ் தான் வந்து நம்ம வெப் டிசைன்ஸில் ப்ரைமரி கலர்ஸாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப் டிசைன் மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த 3 கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, கலர்ஸ் ஆர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ரெட்டு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலை வந்து கொடுக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலு அண்ட் எமர்ஜென்சி இந்த மாதிரியான விஷயத்த வந்து ரெட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ஸில் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. எனர்ஜெட்டிக்காக வந்து எந்த வித விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் வெப்சைட்ஸில் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை சார்ந்தி ஒரு அலர்ட் மெசேஜை காட்டுறதுக்கு ரெட் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொமோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே வந்து ஆக்சுவலாக வந்து ரெட்லேயே ஒரு லைட்டான கலர், அது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கலர்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. பட் அது ரெட்டோட கேட்டகரி தான், அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் க்ரீன் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான அண்ட் ஒரு க்ரோத்தை குறிக்கக்கூடிய ஒரு கலராக சொல்லுவாங்க. க்ரோத் அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுக்கும். இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஃபினான்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடிங் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா க்ரீன் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் இதை வந்து நம்ம எஜுகேஷனல் ரிலேட்டடான வெப்சைட்ஸுக்கும் வந்து க்ரீனை வந்து கொடுக்கலாம். அண்ட் கடைசியாக இருக்க ப்ளூ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்லி. என்ன ப்ரோ சொல்கிற, க்ரீனுக்கும் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிற அண்ட் இதுக்கும் வந்து ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிற அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கலருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் சைக்காலஜிஸ் இருக்குது. ஒரே கலர் 2-3 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை கொடுக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து மாறும். அதுக்காக தான் ப்ளூ பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் வந்து செக்யூரிட்டி, ஃப்ரெண்ட்லி இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்கிங் சைட்ஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம இந்தியன் பேங்காக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், SBIயில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி கலரில் இருந்து செகண்டரி கலரை கொண்டு வந்து அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிராண்டை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி கலர் ப்ளஸ் செகண்டரி கலர் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராண்டோட கலர்ஸை லுக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைமரி கலர் ஒன்று இருக்கும், அனதர் கலர் அதில் மெர்ஜ் பண்ணி ஒரு 2-3 கலர்ஸை வச்சு ஒரு பிராண்டுக்கான லோகோ க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பைண்டாக ஒரு எப்படி சொல்கிறது
அண்ட் ஒரு பிராண்டுக்கு ஒரு 2 to 3 ப்ரைமரி கலர்ஸை ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரு லோகோவாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ரைமரி கலர் ஏதாவது ஒரு கலர் தான் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வைப்பாங்க. மற்ற இருக்கிற ப்ரைமரி கலர் அதாவது அதோட சேர்த்து இருக்கக்கூடிய அனதர் கலர் வந்து ப்ரைமரி கலராக ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரோட இன்டென்சிட்டியை குறைச்சி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கலர் தான் டார்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் ஐ ஹாவ் சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸோட கலர் கோடே டிகோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். அண்ட் இதுக்கப்புறம் செகண்டரி கலர்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செகண்டரி கலர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த செகண்டரி கலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ப்ரைமரி கலர்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தேன், RGB, அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு 2 கலரை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட்டையும் நான் க்ரீனையும் கலந்து என்னால் ஆரஞ்சு கலரை உருவாக்க முடியும். இந்த ஆரஞ்சு கலரு எனக்கு ரெண்டு கலரோட ஃபீலிங்குமே வந்து அதில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலை கொடுக்குன்னு சொன்னால், அதோட க்ரீன் வந்து ஒரு க்ரோத்துக்கான ஒரு சைன் அண்ட் ஃப்ரெண்ட்லி இதை கொடுக்குன்னு சொன்னால், இப்போ இந்த ஆரஞ்சு வந்து என்ன ஒரு எமோஷன் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு எமோஷன், அதோட சேர்த்து ஒரு எனர்ஜெட்டிக், ஓகேவா, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எனக்கு கொடுக்கும், இந்த ஃபீலை வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த செகண்டரி கலர்ஸையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலாக இருக்கும், ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்லியான லுக் கொடுக்கும். அண்ட் அதை பற்றி நம்ம கிராக் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா டெரிட்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி கலர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த பற்றியா ப்ரைமரி கலர்ஸில் 2 கலரை வந்து மிக்ஸ் பண்ணி செகண்டரி கலரை க்ரியேட் பண்ணுவோம். இந்த டெரிட்டரி கலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இந்த செகண்டரி கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டரி கலரோட அனதர் ஒரு ப்ரைமரி கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு புது கலர் கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய கலர்ஸ் தான் டெரிட்டரி கலர்ஸ்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி கலர்ஸ்னால இந்த கோல்டன் எல்லோ ஷேட் வரும் பார்த்தீங்களா, அந்த கோல்டன் கலர், கோல்டன் எல்லோ ஷேடு, இது மாதிரி வரக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்து டெரிட்டரி கலர்ஸ் தான். இந்த டெரிட்டரி கலர்ஸை மோஸ்ட்டாக வந்து வெப்சைட்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரைமரி கலர்ஸை வந்து வெப்சைட்டோட பிராண்டுக்கும் அண்ட் முக்கியமான ஒரு சில இடத்த ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. செகண்டரி கலரை வந்து ஹோவர் பண்ணுறதுக்கும், ஈவன் சம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அந்த காம்போனன்ட்ஸை பாக்ஸை காட்டுறதுக்கும், ஈவன் கரோசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கரோசல்ஸ்னால் என்ன அப்படின்னா, கரோசல்ஸில் டெரிட்டரி கலர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஈவன் கரோசல்ஸ்னால் என்னன்னு தெரியுங்களா எல்லாத்துக்கும்? கரோசல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே இப்போ ஒரு ஃபுட்டுக்கான ஒரு வெப்சைட்டே இருக்குன்னு சொல்லி வச்சுப்போம். இதில் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபுட்டை வந்து நான் இருக்கிறதா சும்மா கன்சிடர் பண்ணிக்கங்க. அண்ட் இதில் இன்றைக்கி டுடே ஸ்பெஷல்னு ஒரு ஃபுட் இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த ஃபுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபுட்டு, இன்றைக்கி இதுக்கு தனியாக வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ நான் இதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த டெரிட்டரி கலர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணலாம். இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கோல்டன் எல்லோட ஷேடில் போட்டிருக்கிறது. ஆக்சுவலாக இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதை விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டெரிட்டரி கலர்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி இது நார்மல் ஃபுட்டு, இது எல்லாமே ஆக்சுவலாக ஃபுட்டு தான். ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிங்க. இது ஃபுட்டு 1, ஃபுட்டு 2 அண்ட் ஃபுட்டு 3. இந்த 4th ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் டே, இன்றைக்கி இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போடுறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இந்த டெரிட்டரி கலர்ஸை வச்சு என்னால் இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அண்ட் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரி கலர்ஸை மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை தாண்டி கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது. பட் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு போதுமானது. ஸோ இப்போது இதை வச்சு எப்படி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம், அண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன ரேஷியோவில் போடலாம், என்ன காம்பினேஷன் போடலாம், ஈவன் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்விக்கியோட வெப்சைட்டை நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நான் ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூ வந்து நான் ப்ரைமரி கலர் சொல்லியிருந்தேன். வேறு என்ன கலர் சொல்லியிருந்தேன், க்ரீனு அண்ட் வந்து ப்ளூ சொல்லியிருந்தேன், க்ரீன் சொல்லியிருந்தேன், ரெட் சொல்லியிருந்தேன். இது 3 வந்து எனக்கு ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ரைமரி கலர்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து வரும் அப்படின்னா, ஜஸ்ட் செகண்ட். ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட், இந்த எடிட் கலருங்கிறதுல ஒரு பாக்ஸ் தெரியுதா? இந்த பாக்ஸில் இந்த ஒயிட் ரேஷியோலேருந்து இந்த டார்க் ப்ளூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ப்ரைமரி கலர் தான். இது ஃபுல்லாகவே ஒரே கலர் தான். இந்த கலரில் வந்து ஒயிட் ஆயிடாக இருக்குது. பட் இது இந்த 3 கலர்ஸ்லையுமே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி
இந்த 3 கலர்ஸ்லையுமே வந்து ஒயிட்டும் உள்ளே வராது, பிளாக்கும் உள்ளே வராது. ஏன் அப்படின்னா ஒயிட் அப்படிங்கிறது எல்லா கலர்ஸோட பேரண்ட்னு சொல்லுவாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் உலகத்தில் இருந்தாலும் அதுக்கு பேரண்ட் வந்து ஒயிட் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் எத்தனை கலர்ஸை ஒன்றா மெர்ஜ் பண்ணாலும் அதோட இன்டென்சிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக கொண்டு போய் அதோட ஆக்சுவலாக அதோட பிரைட்னஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லலாம். அவங்க புரியுற மாதிரி சொல்லலாம், பிரைட்னஸ் சொல்லலாம். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ஒயிட் கலர் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கலர்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதோட மொத்த இன்டென்சிட்டி குறைச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளால் பிளாக் கலராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 கலர்ஸ்லையுமே வந்து ப்ரைமரி அண்ட் பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறது இந்த ப்ரைமரி செகண்டரி டெரிட்டரி கலர்ஸில் உள்ளே வராது. அண்ட் இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ப்ரைமரி கலர் தான். அண்ட் இப்போது செகண்டரி கலர்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, செகண்டரி கலர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கிது பார்த்தீங்களா. இங்கிட்டு ரெட் இருக்குது, இங்கிட்ட வந்து ஆக்சுவலாக எல்லோ இருக்குது. அண்ட் ஓகே, இந்த இடத்துல வந்து எல்லோவுக்கு பதிலாக இந்த க்ரீன் இருக்கிறத கன்சிடர் பண்ணிப்போம். இது ரெண்டையும் செய்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இப்போது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கலர் மாடல்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது வந்து தியரிட்டிக்கலாக சொன்னால் யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புரியாது. ஈவன் எனக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த கலர்ஸ் வந்து எப்படி ஒரு வெப்சைட்டில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஸ்விக்கியோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்விக்கியோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ந்து வருது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர்ஸ் வந்து ரெட்டு, தென் க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த ப்ரைமரியிலேருந்து வரக்கூடிய செகண்டரி கலர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு 2 ப்ரைமரி கலரை ஒன்றா மெர்ஜ் பண்ணால் வரக்கூடியதா ஒரு செகண்டரி கலர், அப்படி எடுக்கக்கூடியது தான் இந்த ஆரஞ்சு கலர். நம்ம ஒரு எனிதிங் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறோம், அறிவுன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ரைமரி கலரையும் நம்ம வந்து மெயின் கலராக யூஸ் பண்ணலாம், ஆர் செகண்டரி கலரையும் யூஸ் பண்ணலாம். பட் டெரிட்டரி கலரை வச்சு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணி நினச்சிங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை வந்து ஹைலைட் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து ப்ரைமரியாக எடுத்துருக்காங்களா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த மாதிரி அது வந்து எந்த கேட்டகரிஸ்லையுமே வராது. ஒயிட் அப்படிங்கிறது ஒரு யூஸில் இருக்க எல்லா கலர்ஸையுமே ஒன்றா போட்டு பிரைட்னஸ் இது பண்ணோம்னா அது வந்து ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் நான் இப்போ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு பிராண்டுக்கான கலர் இருக்குது. ஸோ பிராண்டுக்கான ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது அது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கலரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கலரை என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் 60% ஒரு கலர் இருக்கணும். ஏதாவது ஒரு கலர் வந்து 60% வந்து இருக்கணும். ஆர் செகண்டரியாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கலர் வந்து ஒரு 30% இருக்கணும். இந்த ப்ரைமரி செகண்டரி 30 அதுன்னு எடுத்துக்காதீங்க, எந்த கலராக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம ப்ரைமரி கலரையே திரும்ப வெப்சைட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ரைமரி கலர் தான் ஒரு வெப்சைட்டுக்கு இருக்கணும். அது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிடணும், எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய கலரை 30% ரேஷியோவில் யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஒரு கலரை 10% ரேஷியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கான்செப்டையும் வந்து நான் இந்த ஸ்விக்கி ஆப்பை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ஒயிட்டை வந்து ப்ரைமரி கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒயிட் அப்படிங்கிறது பேஸ் கலர். இதை இங்கே வந்து ப்ரைமரின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பட் இவங்க வந்து இந்த 60% ரூல் சொல்லணும் பார்த்தீங்கன்னா 60-30-10 அப்படிங்கிற ரூலில் இந்த 60% பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கலரே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 30க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டோட இந்த ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெப்சைட் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வேறு 4 கலர்ஸை கொடுத்து வச்சேன்னா இது எப்படி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வைங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னோட மெயின் பர்பஸ் வந்து நான் கொஞ்சம் ஹங்கரியாக இருக்கேன், அதுக்காக நான் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கேன். எனக்கு இங்கே எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி இவங்க காட்டணும் அப்படின்னா ஒரு ஃபுட்டை தான் ஹைலைட் பண்ணி காட்டணும். இவங்க பக்காவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு பதிலாக இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு கலரை கொடூரமாக நான் கொடுத்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் போய் அந்த ஃபுட்டை வாங்குவேனா இல்லை கலரை பார்ப்பேனா. கலர் வந்து பேக்ரவுண்டில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கலர் தான் பார்க்க நல்லா இருக்குமே தவிர எனக்கு அதை வாங்கலாங்கிற மைண்ட் செட்டே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸில் பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் இப்பவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஃபுட்டை விட எனக்கு அந்த வெப்சைட்டோட கலர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வந்தோடனே ஃபுட்டு மேலே இருக்க அந்த ஒரு கிரேவிங் எனக்கு குறைஞ்சி போகும்.
ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒரு எமோஷன். என்ன எமோஷன்? ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல், ஒரு ஹங்க்ரி ஃபீல், ஒரு ஃப்ரெண்ட்லி லுக். அதை தாண்டி நான் கீழே வந்தோடனே முன்னாடி என்ன கலர் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காமான ஒரு 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 எமோஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட்டு, ப்ளூ, ஈவன் இந்த கூல் ஒயிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமான ஒரு அமைதியான ஒரு எமோஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி நான் உள்ளே வந்து பார்த்தோன்னே ஒரு கிரேவ் ஆகும். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு பசிக்குது, நான் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக பசி, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ணுன்னு தான் உள்ளே வரேன், அதை ஆர்டர் பண்ணால் தான் உள்ளே வரேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கலான்னு உள்ளே வந்த எண்ணெய் பிரியாணி வாங்க வைக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் மாடல். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கலர். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சா. அண்ட் இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இதுவே இந்த வெப்சைட் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரேஷியோ சொல்லியிருந்தேன், 60-10-30, 60-30-10. இந்த ரேஷியோ இல்லாமல் ஃபுல் வெப்சைட்டும் ஒரே கலரில் பார்க்க வந்து ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா. அது என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக ஓகே, பாடி இங்கே இருக்குது. ஸோ இந்த பாடியில் ஆக்சுவலாக இதுதான் நினைக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் செட் பண்ணுறேன். அண்ட் ஃபுல்லாக வந்து இது ஒயிட்டில் மாறல. ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எனக்கு எப்படி இருக்குது பார்க்க, ஜஸ்ட் நான் உள்ளே வரேன், ஃபுல்லாக ஒரே ஒயிட்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் ஏதோ வெஜிடபிள்ஸையும் இதையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுட் இருக்குது. ஃபுட்டு பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆனால் வெப்சைட்டோட லுக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு. ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க வெள்ளையர்னு இருக்குது. அண்ட் இதனால தான் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி கலர்ஸை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, இதே தீம் வந்து எனக்கு இப்போது ஒயிட் கலரில் இல்லாமல் ஒரு பிளாக் கலரில் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? சேம் நான் அதே ஒயிட்டை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து இதை நான் பிளாக்காக மாற்றிடுறேன். அண்ட் இது இப்போ எப்படி இருக்குது, நான் உள்ளே வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஈவன் இந்த இடத்துலலாம் வந்து பேக்ரவுண்டே அப்படியே தெரியுற மாதிரி வச்சுருப்பாங்க போல், இதில் ஏதோ காம்பனண்ட் இருக்குது போல் மறைச்சிட்ருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் தெரில. பட் இந்த இடத்துலையும் வந்து எனக்கு ஃபுட்டை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஃபுட்டை விட வெப்சைட்டோட கலர் வந்து ரொம்ப அடிக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறப்போ பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபுட்டு கிரேவிங்கை கொண்டு வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ நீ ஒரு விஷயம் சொன்னியே, அதாவது வந்து ப்ரைமரி கலர்ஸை ஒரு வெப்சைட்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும், திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதோட இன்டென்சிட்டியை குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலாக நமக்கு ரெட்டு ப்ரைமரி கலர், ப்ளூ ப்ரைமரி கலர், க்ரீன் ப்ரைமரி கலர். பட் இவங்க ரெட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு எடுத்து ப்ரைமரி கலராக வச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் ப்ரைமரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் அதோட இன்டென்சிட்டி, கலர் இன்டென்சிட்டி குறைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனுக்கான ஆக்சுவல் டார்க்னஸ் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சு லைட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த டெரிட்டரி கலர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெரிட்டரிஸ் கலர்ஸ் பதிலாக ப்ரைமரி, அவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரைமரி கலர்ஸை யூஸ் பண்ணல இல்லையா, அதனால் ப்ரைமரி கலர்ஸ் எடுத்து இந்த இடத்துல டெரிட்டரி பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி டெரிட்டரிஸ் யூஸ் பண்ணுறத விட இந்த பாக்ஸுக்கு வந்து கலர் மாதிரி போட்டு யூஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு வெப்சைட்ஸ் வந்து பார்த்தால பேங்கிங் ரிலேட்டடாக ஒரு வெப்சைட் பார்ப்போம். லைக் HDFC நம்ம எடுத்துப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. அண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலரை வந்து ஏதாவது ஒரு ப்ரைமரி கலர் தான் வந்து நான் ஒரு பிராண்டுக்கு யூஸ் பண்ணுவேன், 2 கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளூவும் ப்ரைமரி தான், ரெட்டும் ப்ரைமரி தான். பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ளூ வந்து நம்ம ப்ரைமரியில் வரக்கூடிய ப்ளூவில் லைட் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் எடுத்து இது ஒரு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா.
ஸோ இந்த ப்ளூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ப்ளூ கிளிக் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஆக்சுவல் ப்ளூ சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவல் ப்ளூ சேஞ்ச் பண்ணால் இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலரில் வர்றது இதுதான். இந்த ப்ரைமரி கலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைச்சி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைனா குறைக்கணும். ஏன்னா இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர். இந்த ரெட்டோட சேர்ந்து நம்ம ப்ளூவை யூஸ் பண்ணுறோம். ப்ளூ வந்து அகைன் ப்ரைமரி. அது ரெண்டையும் வந்து நம்ம அப்படியே காம்பினேஷனாக போட்டு அடித்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்க அந்த காம்பினேஷன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கலரோட இன்டென்சிட்டியும் ஒன்று அதாவது ஐ மீன் பிரைட்னஸ், சிம்பிளாக சொன்னால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ளூலேருந்து கொஞ்சமாக அப்படியே லைட் ஆகி போயிட்டு ஒயிட்டாக மாறும். குறைச்சோம்னா என்ன ஆகும், அப்படியே டார்க்காக போயிட்டு பிளாக்காக மாறும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அப் ஸ்கேலோ டவுன் ஸ்கேலோ பண்ணி நம்மளால் 2 ப்ரைமரி கலர்ஸை ஒரே இடத்துல பிராண்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 60-30-10 ரேஷியோன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த 60-30-10 ரேஷியோவை 3 கலர் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வெப்சைட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 கலர்ஸை டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக 3 கலர்ஸ் இருக்கணும். அந்த 3 கலர்ஸ் தான் 60-30-10 ரேஷியோவில் இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்து அந்த 10% கீழே தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து பேஸ் கலரு, அந்த பேஸ் கலர் வந்து பேஸாகவே விட்டுட்டாங்க, அதை அவங்க கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் இங்கே ஒரு எல்லோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லோ வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்லோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ப்ளூ தான் வந்து அந்த 60% கவர் பண்ணியிருக்கு. அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ப்ளூ இருக்கா, சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளூ இருக்கா. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க பிராண்டிங் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கிற கேப்லலாம் நம்ம பிராண்டோட பேரை வந்து கஸ்டமரோட மைண்டில் வந்து ஈவன் அதை விசிட் பண்ணுறவங்களோட மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கைவண்ணத்தை காட்டணும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ப்ளூ தீம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து ப்ளூ தீம் இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பிராண்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரைமரி கலர்ஸை வந்து அகைன் வெப்சைட்டில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதானா யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிராண்டு பெருசாக காட்டணும். எந்தெந்த விஷயம்லாம் பிராண்டை பெருசாக காட்டுதோ அந்த இடத்துலலாம் அந்த கலரை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஸ்கீமை வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து ஒரு 20 lakhs டீச்சர்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகிருக்கான்னு போட்டுருவாங்க. பட் இங்கே வந்து பிராண்டோட கலர் போட்டுருக்காங்க கிடையாது. பிராண்டோட கலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூவும் ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த இடத்துல வந்து போடல ப்ரோ, இது வந்து அவங்க பிராண்டு தானே அப்படின்னா அவங்க பிராண்டுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்கீமை வந்து காட்டுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க இதே சேம் ப்ளூ இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வைட் 9000 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் வைட் 9000 பிரான்ச் பெருசா இல்லை 20 lakh டீச்சர்ஸ் பெருசா அப்படின்னா பிராண்டு தான் பெருசு. இந்த இடத்துல பிராண்டை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி பிராண்டை ஹைலைட் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய கலரை காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21,000 ATMs வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21,000 ATMs பெருசா இல்லை 9,000 வில்லேஜ் நான் கவர் பண்ணியிருக்கேமான்னு பெருசான்னு கேட்டால் 21,000 ATMs தான் பெருசு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து பிராண்டோட அந்த ஆக்சுவல் கலரை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெட் ஆர் எமர்ஜென்சி அண்ட் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலரை வந்து ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஐ மீன் இந்த லாகின் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தனியாக ஹைலைட் பண்ணி காட்டணுன்ட்டு அந்த ப்ரைமரி கலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். அண்ட் பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரைமரி கலர்ஸ் வந்து பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு PDF வந்து மேக் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈவன் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா கண்டினியூஸாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலங்க, சம் இன்டரப்ஷன்ஸ்லாம் இருக்கனால. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த PDF வந்து பாருங்கள். ஸோ இதோடு சேர்த்து நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்துடலாமா. நம்ம ஜொமேட்டோவோட கலர்ஸை டிகோட் பண்ணி பார்ப்போமா. ஜொமேட்டோ பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் அவன் மேலேயே போய்ட்டான். அவன் டேரெக்டாக வந்து நான் ப்ரைமரி கலரை கொடுத்து நான் ஒரு கஸ்டமர் வந்து பசி ஏற்றி நான் வாங்க வைக்கல, நான் டேரெக்டாக வந்து நான் ஃபுட்டே எங்கே போடுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட மெயின் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வீடியோவே வந்து ஓட விட்டாங்க. சரி நான் ஃபுட்டு எங்கடா ஆர்டர் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா எங்கேயோ கீழே கொடுத்து வச்சுருக்கான் அதுக்கான லிங்க். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிராண்டோட கலரை பெருசாக வந்து எதுக்குமே யூஸ் பண்ணல. அந்த பிராண்டோட கலர்ஸை இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஹோவர் எஃபெக்ட்டுக்கு வந்து ஹோவர் பண்ணுறதுக்கும் லைன்ஸ் லோட் ஆகிறதுக்கும் ஹோவர் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாகவே பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வச்சுட்டு ஃபுட்டை ஹைலைட் பண்ணிட்டாங்க. பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஃபுட்டெல்லாம் வந்து அட்ராக்டிவாக இருந்தது.
ஸ்விக்கியில் தான் ஒரு நியூ யூஸராக இப்போ ஆல்ரெடி இப்போ இங்கே சில பேர் டவுட் இருக்கும், ஒரு என்ன தான் வந்து வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலைட்டடாக இருந்தாலும் நம்மளோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருந்தால் தான் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாட் இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து புதுசாக ஒரு யூஸர் வராங்க, ஒரு கிரேவிங்கில் ஒரு இதில் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்க உள்ளே வந்து அட்ராக்டிவாக இருக்க ஃபுட்டு பை பண்ணு, அவ்வளோதான். இதே சேம் கான்செப்ட் தான் ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா வெப்சைட்ஸுக்குமே எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மாடல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஏஐ மாடல்ஸ் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்த வெப்சைட்ஸ் இதில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையுமே எடுத்து அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான ட்ரெஸ் எடுக்க போனோங்கிறத அங்கே ஹைலைட் பண்ணி காட்டும். ஈவன் கலர்ஸில் இருந்து அந்த ஏஐ மாடல்ஸ் வரைக்குமே எல்லாமே பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டூல்ஸ் தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் விச் மீன்ஸ் ஒரு டெவலப்பராக நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கல, ஒரு கம்பெனிக்கு நம்ம வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கல, நம்ம வந்து பிஸ்னஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு டிசைனராக ஒரு டெவலப்பராக நம்ம தான் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸை கொடுக்குறோம். நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸை கொடுத்தா தான் திரும்ப நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட வருவாங்க, நம்மள்ட்ட வந்து அடுத்தடுத்த ஆர்டரை கொடுப்பாங்க. அண்ட் ஈவன் தோ நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஏஐ வந்துருச்சு, இனிமேல் வந்து டெவலப்பர்ஸ்க்கு இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக கேட்டிங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு ஜாப் வந்து குறையும் தான். பட் இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு டெவலப்பர்ஸ் இல்லாமல் ஏஐ மட்டுமே வச்சு எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஏன்னா ஒரு 20% ஒர்க்கேது பார்க்குறதுக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஸ்டில் நீடட். நம்ம என்ன தான் ஒரு லேண்டிங் பேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து ஏஐ வச்சு நம்ம பில்ட் பண்ணாலும், ஒரு இ-காமர்ஸ் சைட்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைனாமிக் சைட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து டெவலப்பரோட நீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நீடாக தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா புது ஆஃபர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம், போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். ஈவன் அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் வெப்சைட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து டிராஃபிக்ஸ் உள்ளே வரும். அந்த டிராஃபிக்ஸில் உள்ள வரப்போ சைட் கிராஷ் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மேனேஜ் பண்ண ஒரு டெவலப்பர் நீடட். ஆல்சோ நம்ம ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம், ஈவன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல வந்து ஏஐ வந்து ஜஸ்ட் அசிஸ்டன்ட் மட்டும்தான். அது ஏஐ வச்சு ஃபுல்லாக வந்து சைட்டை பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஈவன் ஒரு பேங்கிங் சைட்லாம் வந்து ஒரு ஏஐ வச்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்செக்யூரான ஒரு விஷயம். அது வச்சு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக வேணால் வச்சு ரன் பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டாக அதை வச்சு மட்டுமே அந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர்லாம் வந்து பில்ட் பண்ணுறது ஸ்டில் காம்ப்ளெக்ஸ் தான். ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்பர் வேணும். ப்ராம்ப்ட் மட்டுமே வச்சு ஏஐலேருந்து நம்ம கோட் எடுத்து நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பக் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எரரை கிளியர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த கோடு இருக்கான லைன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போது இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த மொத்த கலர் சைக்காலஜி அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்குது. என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் எந்தெந்த வெப்சைட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், என்ன ரேஷியோ யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வேணுங்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சைக்காலஜியை வச்சு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஏஐ வச்சு ஒரு டிசைன் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.